Hey hello friends, இது ES6 சீரிஸ்ல வர 6th வீடியோ and இந்த வீடியோல நம்ம spread and rest operatorனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So spread and rest அப்படிங்கிறது ரெண்டுமே சேம். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தாலும் எதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இதோட நேம் மாறும். ஸோ ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் டாட் இல்லை 3 டாட் அப்படின்ற இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 அரேவை டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த 2 அரே இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போது அரே 2ல் வந்துட்டு அரே 1 நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரே 1 அப்படிங்கிறத நான் இப்போது வைக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன நினைப்போம் 1 2 3 அப்படிங்கிறது இங்கே வந்துடும், 4 5 6 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ கண்டினியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ இதில் வந்து கன்சோல் பண்ணி பார்ப்போம் அரே 2. ஸோ இப்போ கன்சோல் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஒரு அரே வாங்கியிருக்கு. ஸோ அரேக்குள்ளே 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இந்த அரேவை இது இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து நார்மலாக இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். அதாவது இதுக்குள்ளே அரேவா இல்லாமல் 1 2 3 அப்படின்னு வரணும்னா கன்கேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அரேயில். ஸோ அரே 1 டாட் கன்கேட் கொடுத்துட்டு அரே 2வை வந்து கன்கேட்டினேட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து 1 2 3 அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக கூட நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரிபிள் டாட் அப்படின்ற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அரே 1 அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இந்த அரே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை எடுத்து வெளியே தனியாக வைக்கும். ஸோ இப்போது அரே 2வை நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் அவுட்புட் வந்திருக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லைப்ரரியில் ஒரு ரேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ரேக்கு, ஓகேங்களா. இந்த ரேக்கில் நிறையா புக்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 அப்படிங்கிறது புக்ஸு. ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு புக் மேலே கை வச்சுட்டு தேர்ட் புக் மேலே கை வச்சுட்டு ரெண்டையுமே எடுத்து அப்படியே, அதாவது ரெண்டையுமே புஷ் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா புக்ஸுமே வந்துடும். ஸோ அதை எடுத்து அப்படியே இன்னொரு பிளேஸில் வைப்பீங்க. ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு, அதாவது இந்த ரேக்குள்ளே இருக்கிற இந்த புக்ஸை எடுத்து தனியாக இன்னொரு இடத்துல வைக்கும். ஸோ நம்ம இங்கே வச்சுருக்கிறது வந்து இன்னொரு ரேக் அரே 2 அப்படிங்கிற இந்த ரேக்குள்ளே இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ ரேக்கோடு வைக்காமல் வெறும் புக்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா இந்த அரே வந்துட்டு கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மாற்றிடும். ஸோ கமா செப்பரேட்டட்னா கமா நடுவில் இருக்கும், வேல்யூஸ் வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கும் கமா யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னா இது வந்து மெயினாக வந்து நம்ம ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு புது அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மேத் டாட் மின் அண்ட் மேத் டாட் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கன்சோல் பண்ண போனால் என்னென்னா மேத் டாட் மேக்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்கிற கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் இப்போ வந்து 4 6 9 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்லேருந்து மேக்ஸிமம் எந்த நம்பரோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 9, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 9 அப்படிங்கிறது வந்துருக்கு. இன்கேஸ் இங்கே வந்து 12 அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், இப்போ இதை கன்சோல் பண்ணும்போது 12 அப்படின்றது கன்சோல் ஆகும். ஸோ இது வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக தான் நம்ம கொடுக்க முடியும், அரேவாக கொடுக்க முடியாது. இன்கேஸ் வந்து நான் அரே 1 இங்கே பாஸ் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன், ஸோ அது வந்து நாட் அ நம்பர் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அரேவை வந்து நம்ம கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக எப்படி மாற்றலாம்? இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. சூப்பர். இதில் வந்து 1 2 3ல் 3 தான் பெரிய நம்பர். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அது வந்து காப்பி. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த அரே 1 இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்னொரு அரேக்குள்ளே நம்ம அசைன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ நான் அரே 2ல் வந்துட்டு ஒரு வேல்யூவை புஷ் பண்ணுறேன், 4 அப்படிங்கிற வேல்யூ. இப்போது
நம்ம கன்சோல் பண்ணும்போது அரே 1லையும் இது ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். எதுக்கு அப்படின்னா ஸோ அரே 1ல் வந்து 1 2 3 தான் இருக்குது. இதோட ரெஃபரன்ஸ் அரே 1ஓட ரெஃபரன்ஸ் வந்து அரே 2க்கு இங்கே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அரே 2வை மாடிஃபை பண்ணும்போது அரே 1 மாடிஃபை ஆகுது. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து ஒரு புது அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து புது எம்டி அரே. இதுக்குள்ளே எதை வச்சுருக்கோன்னா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டுமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அரே 2ல் புது ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும், புது வேல்யூ இருக்கும். ஸோ இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஸோ இப்போ ரெண்டுமே தனித்தனி ரெஃபரன்ஸில் இருக்குது. இப்போ இதை ரன் பண்ணும்போது 1 2 3 4 அப்படின்றது அரே 2ல் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து ஷாலோ காப்பி பண்ணும், டீப் காப்பி பண்ணாது. ஸோ ஷாலோ டீப் அப்படின்றது உங்களுக்கு புரியலன்னா டீப் அப்படிங்கிறது இதுக்குள்ளே வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் வந்து அரேவோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஆப்ஜெக்டோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இது ஆகாது, அதாவது செப்பரேட்டாக க்ரியேட் ஆகாது. ஸோ அதே ரெஃபரன்ஸ் தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் பி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த அரேயில் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆப்ஜெக்ட் 1 வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் 2 வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை அரே 1ன்னு வச்சுருவோம். ஸோ அரே 2 ஈக்குவல் டு இந்த அரே 1 அப்படின்னு கொடுத்தோன்னா சேம் ரெஃபரன்ஸ் வரும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வந்து அதாவது இந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கும். அரே 1ஓட ரெஃபரன்ஸ் தான் வந்து இது பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து அரே 2வை மாடிஃபை பண்ணும்போது அரே 1 மாடிஃபை ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணால் என்ன ஆகும், இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டுமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த அரே 2க்கும் இதுக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அரே 1 டாட் புஷ் 10 அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ இந்த அரே 1க்குள்ளே 10 புஷ் பண்ணியிருக்கோம். அரே 2வை நம்ம எதுவுமே செய்யலை, இல்லைனா அரே 2வை மாடிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அரே 2ல் வந்து நம்ம 10 அப்படிங்கிறத புஷ் பண்ணிடுறோம். அரே 1 வந்து மாடிஃபை ஆகிருக்காது. பார்த்தோன்னா அரே 1 அப்படியே இருக்குது, அரே 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அரே 1 ஆஃப் 0 அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் இதில் இருக்கிற ஏவை வந்து நம்ம வந்து 50 அப்படின்னு மாற்றுவோம். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா 50 அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து புஷ் பண்ண வேல்யூ அரே 2ல் வந்து புதுசாக புஷ் பண்ண வேல்யூ வந்து அரே 2ல் மட்டும்தான் இருக்குது, அரே 1ல் வந்து ஆட் ஆகலை. ஸோ இது எதுக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது இது வந்து செப்பரேட் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. காப்பி பண்ணும்போது இந்த அரேவோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகுது, ஆனால் இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து அரே 1ல் இருக்கிற இந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணும்போது அரே 2லையும் மாடிஃபை ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து டீப் க்ளோன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது லோடாஷில். இல்லைனா நம்மளாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு டீப் க்ளோன் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ஜெக்ட்லையும் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஆப்ஜெக்ட் 3 அப்படிங்கிறதுல காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் 1 அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் 3யை இப்போ கன்சல்ட் பண்ணுறோம். இப்போ என்ன இருக்குன்னா இதுவும் ரெண்டுமே இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பின்னு இருக்குது, பிக்குள்ளே சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறோம். ஓகே, மாடிஃபை ஆகலாம், இதை வந்து டி அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ ஏன்னா வந்து பியும் இங்கேயும் பி இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு இங்கே இருந்ததா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் ஓவர் ரைட் பண்ணிடும். சேம் கீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ரைட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஏ பிக்குள்ளே சி இருக்குது அண்ட் டி இருக்குது. ஸோ இப்போ வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லெவலில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து க்ளோன் ஆகிரும். ஆனால் இது வந்து செகண்ட் லெவலில் இருக்குது இந்த சி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்.
கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இதோட ரெஃபரன்ஸ் சேமாக இருக்கும். ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற பியில் இருக்கிற சியை மாடிஃபை பண்ணும்போது ஆப்ஜெக்ட் 3லையும் சேஞ்சஸ் நடக்கும். ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற பியில் இருக்கிற சி வந்துட்டு 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் 3யை வந்து கன்சோல் பண்ணியிருக்கோம், இதுலேயும் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ப்ரெட் என்ன பண்ணோம்னா ஒரு அரேவாக இருக்கிறத வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக மாற்றும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கிறத ஒரு அரேவாக மாற்றணும் அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 3 4 அப்படிங்கிறத பண்ணுறோம். ஸோ console.log என்ன பண்ணுறோன்னா a + b + c + d அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, 10 அப்படின்னு வந்துருச்சு. இன்கேஸ் நான் இதை வந்து நான் பாஸ் பண்ணலை, இந்த 4 பாஸ் பண்ணலை அப்படின்னா இப்போ இதை ரன் பண்ணும்போது nan அப்படிங்கிறது எதுக்குன்னா டியில் அன்டிஃபைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்பர் ப்ளஸ் அன்டிஃபைன் வந்துட்டு nan அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ வந்து நான் 4 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது 15 அப்படின்னு வரணும். பட் வந்து 10 அப்படின்றது வந்திருக்கு. எதுக்குன்னா இங்கே இ அப்படிங்கிற இன்னொரு ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சாரி, இ அப்படிங்கிற இன்னொரு ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ப்ளஸ் இ அப்படின்னு கொடுக்கும்போது 15 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்குது. நம்ம வந்து டைனமிக்காக இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் நேமை சம் அப்படின்னு நம்ம மாற்றிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா கொடுக்குற வேல்யூஸ் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால ட்ரிபிள் டாட் கொடுத்துட்டு நம்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்கிறத அரேவாக மாற்றிக்கும். ஸோ நம்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்குள்ளே இப்போது ஒரு அரேவாக கொடுத்துருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். சாரி. ஓகே, இதை ரன் பண்ணும்போது ஒரு அரேவாக இப்போது கிடச்சிருக்கு. ஸோ இதோட சம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து accumulator ப்ளஸ் கரண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது இதை கன்சோல் பண்ணிடுவோம். கன்சோல் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணும்போது 15 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது கூட இன்னொரு 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரணும் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர், ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டில் இருந்துச்சுன்னா இதை ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரேலையோ ஆப்ஜெக்ட்லையோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.